ആവുടിയാർ കോവിൽ തമിഴ്നാട്ടിലെ വളരെ ചരിത്ര പ്രധാനമുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. തമിഴ്നാട്ടിലെ പുതുക്കോട്ടൈ ഡിസ്ട്രിക്റ്റിലാണ് ഈ ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. ശിവക്ഷേത്രം ഏകദേശം കാരക്കുടിയിൽ നിന്ന് 42 കിലോമീറ്ററും പുതുക്കോട്ടൈ ഡിസ്ട്രിക്റ്റിൽ നിന്ന് 60 കിലോമീറ്ററുമാണ് ഈ ക്ഷേത്രത്തിലേക്കുള്ളത്. തമിഴ് ശില്പികളുടെ കഴിവുകൾ ഈ ക്ഷേത്രത്തിൽ പ്രകടമാണ്. ദൈവത്തേക്കാൾ ഭക്തർക്ക് മുൻഗണന നൽകുന്ന ഒരു ശിവക്ഷേത്രം. ഭക്തനായ മാണിക്യവാസൻ നിർമ്മിച്ച ഒരു ക്ഷേത്രം. ഒരു മനുഷ്യൻ്റെ നന്മ ഇവിടെ എവിടെ നോക്കിയാലും കാണാൻ സാധിക്കും. പ്രതിമകളും കലാസൃഷ്ടികളും നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ സാംസ്കാരികമായ സമ്പത്തിനെയാണ് ചിത്രീകരിക്കുന്നത്. ധാരാളം കലാസൃഷ്ടികളുണ്ട്. ഇവിടെ പൂജയോ അഭിഷേകമോ ഇല്ല. ആരാധിക്കപ്പെടുന്നത് ഒരു രൂപരഹിത ദൈവമാണ്. ശിവലിംഗമില്ല. എല്ലാ പൂജകളും ലിംഗം സ്ഥാപിക്കുന്ന വേദിയിലാണ്. ആ വേദിയിലാണ് ഭഗവാനെ നിവേദ്യവും സമർപ്പിക്കുന്നത്. നിവേദ്യം അത്രമാത്രം ചൂടോർക്കനെയായിരിക്കണം ഭഗവാന്റെ മുമ്പിലെത്തുന്നത്. ആ ആവിയാണ് ഭഗവാനെ ലഭിക്കേണ്ടത്. അത് കാണുവാനുള്ള ഭാഗ്യവും ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഉണ്ടായി. അപ്പോൾ ഭഗവാന്റെ അനുഗ്രഹത്തോടെ ഈ വിശിഷ്ടമായ വീഡിയോ എല്ലാവർക്കും സമർപ്പിക്കുന്നു. ഇനി സ്വാമിജി പറയുന്നത് കേൾക്കാം. எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தில் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். கோவிலுக்கோ ஊருக்கோ சொல்லுங்க. சத்தம் எல்லாரும் காது கேட்கணும். நிறுத்தி சொல்றாரு. நிறுத்தி சொல்லுங்க அப்படிங்கிற பாராட்டு மெதுவாக ரைட்டு. ഒരു നിമിഷം. ഇതേ നമുക്ക് ക്ഷേത്രം ആവുടയാർ കോവിൽ എന്നാണ് സ്ഥലത്തിൻ്റെ പേര്. ഇതിന് മുമ്പിൽ തിരുപ്പെരുന്തുറൈ എന്നാണ് പഴയ പേര്. നമുക്ക് എങ്ങനെ തൃശ്ശൂർ പേരും തൃശ്ശൂരായില്ല, അതുപോലെ തിരുപ്പെരുന്തുറൈ എന്നാണ് സ്ഥലത്തിൻ്റെ പേര്. ശരിക്കും നമ്മുടെ പെരിയ പുരാണം ഇതിലെല്ലാം കാണുന്നത് തിരുപ്പെരുന്തുറൈന്നേ കാണുള്ളൂ. ആവുടയാർ ഒന്നും കാണില്ല. എന്നാൽ പിന്നെ പുതിയ പേര് ആവുടയാർ കോവിൽ. ഇത് തിരുവാടുതുറൈ ഒരു മഠത്തിൻ്റെ ക്ഷേത്രമാണ്. ഈ തിരുവാടുതുറൈ ആദ്യം പറഞ്ഞത് കേൾക്കുമ്പോൾ ഒരു ഓർമ്മ ഏതെങ്കിലും വരുന്നുണ്ടോ? ഇപ്പോൾ പ്രധാനമന്ത്രിക്ക് ചെങ്കോല് കൊടുത്തുവല്ലോ. 1947 നെഹ്റുവിൻ്റെ അവിടെ ചെങ്കോല് കൊടുത്തു. അതേപോലെ ഇപ്പോൾ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദി അവിടെ ഒരു ചെങ്കോല് കൊണ്ടു കൊടുത്തു. തിരുവാടുതുറൈ ആദീനം ഒരു മഠത്തിൻ്റെ, ആ മഠത്തിൻ്റെ കീഴിലുള്ള ക്ഷേത്രമാണ്. ദേവസ്വം ബോർഡ് അല്ല, ഇത് മഠത്തിൻ്റെ കീഴിലുള്ള ക്ഷേത്രമാണ്. ഇവർക്ക് 100 അമ്പലങ്ങളുണ്ട്. അതിലൊരു അമ്പലമാണത്. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் 51 பதிகம். அதில் முதற்பதிகம் சிவபுராணம். அதில் 95 வரி 95 பாயிண்ட் இந்த கோயிலில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. சிறப்பு என்ன, இங்கே பார்க்கக்கூடிய சிறப்புகள் சொல்லிட்டேன். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லா ஊர்லேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசில். முன்னுக்கு வாங்க, பேசும்போது என்ன பார்க்கணும், அப்போ தான் எங்கே கை காமிக்கணும்னு தெரியும். நான் வேகமாக நடக்கிறாள், நீங்கள் மெதுவாக வரலாம். நான் வேகமாக பேசுகிறாள், புரியலாம், திருப்பி கேட்கலாம். நான் கேள்வியாக தான் கேட்பேன். தெரிஞ்சா சொல்லி தெரியலன்று. மேலாக 2 பொம்மை இப்படி வா, இப்படி வாங்க, சாமியை பார்க்கலாம். சாமியோட மேலாக ராஜகோபுரத்துக்கு கழகத்தையும் பார்க்கலாம். இப்படி வாங்க அம்மா, இப்படி வா. வந்த உடனே சாமியை பார்க்கலாம். சாமியோட மேலாக ராஜகோபுரத்துக்கு கழகத்தையும் பார்க்கலாம். அதுக்காக படி மேலே நிற்க சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வடக்கு பெயர் ஆவுடையார் கோவில்.
மேலாக 2 பொம்மை குரங்கு உடும்பு 5 கருத்து அனுப்பி. குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை இறைவனை வழிபட போகணும். உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை இந்த கோயில் வில்லோட காஞ்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு உண்டு இருக்கான். எல்லா ஊர்லையும் வேலவர், இங்கே வில்லவர். இப்படி வா, இப்படி வாங்க. தெரியுதா? இது கிழக்கு பார்க்க எல்லாமே வித்தியாசம். கொட்டி கிழக்கு வந்துட்டு ஓடுற கோயில் இல்லை. மெதுவாவா மெதுவாவா, அவசரமான கோயில் அவசரம். இடதுகால் நடராஜா இடதுகால் தூக்கி போட்டாடுறாரு. இடது பதம் தூக்கி ஆடுமின்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டிய ராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடியோ, உனக்கு கால் வலிக்கலையான்னு இருக்கான். அவர் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது கால் தான் கரெக்ட். மறுபடியும் என்ன பாரு, பாதம் தரையில் இருக்கு தூக்கி போட்டால் பாதம் மேலே போய் தான் அமைப்பு. மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை. இதில் ஊரில் இப்படி காமிக்க, இது மாதிரி கால் படுத்த முடியாது. சாமி நடனம் ஆடினா யார் மக்களும் அடிப்பா? சாமி நடனம் யார் மக்களும் அடிப்பா? நந்தி. இங்கே வா, இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. இங்கே எல்லாமே வித்தியாசம். கொட்டி கிடக்கு வந்துட்டு ஓடுற கோயில் இல்லை. நந்தி மத்தவன் அடிக்கிறாரு, இங்கே ஆஞ்சநேயர் மத்தவன் அடிக்கிறாரு. எல்லாமே வித்தியாசம். தமிழ் புரியுது இல்லையா? இப்படி வாங்க. சாமி அம்பாடு கூட போட்டி வருது. சாமி காலத்துக்காக கூட்டுவ தாண்டவன்னு பேர். 2 நாளையே ஆட முடியும். ஆணை பெண் மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடுற கட்டுப்பாடு ஜாஸ்தி அந்த காலத்தில். அதனால் முடியலைன்னு நாங்கள்லாம் கோவப்பட்டோம், என்னென்னுவோம், திட்டுவோம், அடிப்போம். நீங்கள் கையை சொடக்கு போடுவீங்களாம். உங்களுடைய லட்சணம் சேலை சுருப்போம். வா, കൈന്റെ ഈ പൊട്ടിക്കില്ലേ നമ്മൾ ദേഷ്യം എന്തെങ്ങനെ இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் அவங்கள பாகுபாடு கிடையாது. குடலை உரிய மாலையா போட்டிருக்காரு நரசிம்மர். குடலை கீறும் போது கை வாக்கு குடல் வெளியில் வந்திருக்கு. நல்லா முன்னுக்கு வா. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்திலேயே. நல்லா முன்னுக்கு வா. பாதத்தில் நரம்பு இப்படி வந்து பார். பாதத்தில் நரம்பு, எலும்பு, கூர்மையான நகங்கள் அப்படி அப்படியே பதிச்சிருக்கான். கிருதா எல்லாம் அப்போவே எல்லாம் காப்பி தான். மெதுவாவா 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 சேர்ந்து வரணும். கிடுகிடுன்னு ஓடப்படாது. போது பறிச்சுன்னா தன்னோட ஆள் வருதான்னு பார்க்கணும். பொறுப்பு எல்லாருக்கும் தான். எவ்வளோ கூட விரைவாக செயல்படுறீங்க 4 இடத்துக்கு போக முடியும். எந்த கோயில் போனாலும் 7 to 12 4 to 8 நடுவில் தொங்காது. இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 வகை கம்பியை கல்லு காலத்திலேயே அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8 பட்டை கம்பி, முறுக்கு கம்பி, 10 பட்டை கம்பி, 6 பட்டை கம்பி, 6 வகை கம்பி ஒரு பொண்ணு கல்லில் அடிச்சிருக்கா. எல்லாம் போய் இரும்பில் வந்துருக்கு. இதை மறைச்சட்ட மாதிரி நினச்சிட்டு பழையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி. ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூவேலைப்பாடியில் கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம், வீடு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்றே குறிக்கோள், உழைப்பு ஒன்றே குறிக்கோள். இப்படி வாங்க. பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் தாங்க. நான் நகண்டா தான் நீங்கள் நகலணும். சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும். பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் போண்டா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும். கிடுகிடுன்னு ஓடப்படாது. தன்னோட ஆள் வருதான்னு பார்க்கணும். பொறுப்பு எல்லாருக்கும் தான். பொறுப்பை பற்றி பேசினா மனிதனுக்கு வெறுப்பு வரும். அதுக்காக மனதில் பற்றி சொல்லிடுவேன். பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஊரில் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது? மதுரை இருக்குது, திருவாரூர் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் சின்ன சின்னதாக அடிக்கிருக்கான். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதில் 500, அதில் 500. 2 900 மண்டபம். செய்யாத செய்யறது தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். உங்களோட உங்கள் அம்மா கட்டிக்காரங்க, உங்கள் அம்மாவோட பாட்டி கட்டிக்காரங்க, முன்னோர்கள் கட்டிக்காரங்க. இவர் சத மடிப்பு கால் பள்ளம், സദ മണിപ്പു കാൽ പള്ളം നമ്മുടെ കാലിൽ എങ്ങനെയുണ്ടാകും നോക്കുക. അതുപോലെ ഉണ്ടാകുന്നത് അതുപോലെ അവർ കുത്തിയിരിക്കുകയാണെന്നാണ്. അതൊക്കെ നമ്മൾ ശ്രദ്ധിച്ച് നോക്കണം. നമ്മുടെ കാലിൽ നരം എങ്ങനെയുണ്ടാകും, നഖ എങ്ങനെയുണ്ടാകും, എല്ലാം ഉണ്ടാകും. ഇതാ നോക്കിയതാ അതേപോലെ ഈ രോമകൂപങ്ങൾ അത്ര ഇതായിട്ട് അതൊക്കെ വളരെ വ്യക്തമായി നേരത്തെ കാണിച്ചു.
இந்த பகுதியில் கோடு போட்டுருக்காங்க. அது நெட்டு யாராவது வீடு சாமி கூட மறைக்கப்படாது. அப்புறம் அங்கே பாரு நின்று பேசும்போது என்ன பார்க்கணும், அப்போ தான் கை காமிக்கிறதுல தான் இருக்கும். சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி, கொடிமரம், பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோவில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். உருவம் கிடையாது, உருவம் கிடையாது, உட்காந்து பீடம் தான் இருக்கு. பேஸ் ஒன்லி, அது ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடையார் கோயில் இன்னொரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமார்கள் இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட காமிட்டு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க. கற்பூர ஆர்த்தியை தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்தப்பட்டு ஆவி பறக்க நிவேத்தியம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடையார், இப்போ ஆவி இடையார். புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாதத்தை தான் சாமிக்கு நிவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். இன்னைக்கு பிரதோஷம், நந்தியில் பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவ தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு இருக்க நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கோம். நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். அதுமாரி கட்டடக்கலை ஆகிய கலைகள் எத்தனை? 64. அதில் கட்டடக்கலை உங்களுக்கு நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வந்தால் தான் நிழல் வரும். சூரிய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம், எந்த வெளிச்சம் வேணாலும் சாமி நிழல் படும். ஐயா நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, நீங்கள் உங்களை தான். இது தெற்கு. தெற்க சூரியன் ஜென்மத்துக்கும் வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை, சாமியை நோக்கி வெளிச்சம். இங்கே பாருங்க கை நிழல். எந்த காலேஜில் படித்தான்? பிஇ படிக்கிறாள். பிஇ இந்த காலேஜில், எந்த காலேஜில் படித்தான்? சூரிய வெளிச்சம் இல்லை, ஆகாய வெளிச்சம் இல்லை, மேல் வருது. கை நிழல் இங்கே, ஒரு நிழல் சாமிக்கு. இது வடக்கு. வடக்கு சூரியன் கிடையாது. வெள்ளச்சட்டையாக இருக்கிற எல்லாருக்கும் இங்கே பாரு, இந்த நிழல் போகுது பாரு. இது மாதிரி சாமி மேலே நிழல் போடும். நிழல் வித்தியாசமாയിട്ട് വീഴുന്ന പറയാണ്. വേറെ എവിടെയും കാണാൻ പറ്റില്ല. எல்லாருக்கும் கொடுத்தியே மனுஷனே எல்லாருக்கும் ஆளுக்கு மேலே கேமில் விளையாட்டு கண்டுபிடாது. நல்லது நடக்குதா சாமியோட கொடை, கெடுதலுக்கு நம்ம பண்ண வேலை ஒரே பயிர். அப்பா இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்கவாசகன் பேர். என்ன பேர்? நந்தீஸ்வர மாணிக்கவாசகன். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லதுகளுக்கு 7 பிறப்பு மனுஷனுக்கு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்கவாசகன். ஒரு பிறழைவர் நந்தி, அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பண்ணிருக்காங்க. அதனால தான் நந்தி கிடையாது. அவங்க செய்கிற செயலுக்கு பெருமை நிச்சயம் உண்டு. கோயிலுக்குள்ளே போனால் இந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம். விநாயகர். விநாயகர் வழிபாடு செய்யலாம். வழிபாடு சிறப்பாக எந்த காரியம் இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் வித்தியாசம் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர். ഭക്തരെ മാത്രമേ തൊഴാൻ പാടുള്ളൂ, ഗണപതി അല്ല. ഗുരുനാഥനെ തൊഴണമെന്നാണ് ഇവിടെ. உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவிடார் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்குது. சுவாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் பேரில் வருது சுவாமி வரும், அம்பாள் வரும். பேரில் வருது மாணிக்கவாசகர். உலகம் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலே. മനുഷ്യന് ഉത്സവം നടക്കുന്നത് ലോകത്തെ എവിടെ മാത്രമേ ഉള്ളൂ. மனுஷனாய் ஜனிச்ச ஒராளுக்கான உற்சவம். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால தான் குதிரை வாங்க வந்திருக்காரு. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்கே வந்திருக்கு. அதனால தான் குதிரை வந்திருக்காரு. வரலாறு சொல்ல ஜாமிய நேற்றம் கட்ட வழக்கம் எல்லாத்துக்கும் ஜாமி இருக்குது. அடுத்த இடத்துல சொன்ன இந்த லைட் இருக்கிற இடத்துல இங்கேயே சொல்கிறோம். மாணிக்கவாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகம் பாடினவர், எழுதினவரில் எழுதின சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூர்ன்ற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். மேலூர் டு மதுரை 32 கிலோமீட்டர். மேலூர் டு திருவாதூர் 8 கிலோமீட்டர்.
இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டி என்கிற ராஜாட்டு மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை என்று சொல்லி சொல்கிறார். குதிரை வந்ததுக்காக மாணிக்கவாசன் பக்கம் வர புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடிய நூல் திருவாசகம். அதில் திருப்பெருந்துறை ஒரு சிவனே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோன் கடவுளுக்காக மாணிக்கவாசர் ஒரு கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டுற மாணிக்கவாசருக்காக நரியெல்லாம் குதிரை அமைச்சு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிவனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைகள் சாட்டியா கோட்டப்பட்டம் மீன்ஸ் எல்லாம் கடல். இதுவரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்குறியோ என்ன கேட்கலாம். என்ன சொல்றேங்க? அங்கே வாங்க. புழுங்கலரிசி முளைக்கீரை பாகக்காய், புழுங்கலரிசி முளைக்கீரை பாகக்காய், மற்றபடி வடை முறுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் உண்டு. மத்தியானம் விடுதி சாப்பாடு. இங்கே பாருங்க, மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசர் கட்டுறது சாமி இருக்கிற இடம் மட்டும். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசர் காலம் கிபி 3. இப்போ 2025 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. கேள்வி கேட்கலாம் தான் கேட்கலாம். நான் கேட்குறேன், கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கிய? சாமி கும்பிட. நல்ல வார்த்தை. தேட்டருக்கு எதுக்கு போகிறோம்? தேட்டருக்கு எதுக்கு போகிறோம்? படம் பார்க்க. அது மாதிரி சாமியை பார்க்கணும்னு வச்சுக்க. பிரார்த்தனை ஓரத்தில் சொல்லு. ஒரு வித்தியாசம். மாணிக்கவாசர் இங்கே வரப்போறான்னு சாமி தேடி வந்துடும். கோயில் இதில் 1 கிலோமீட்டருக்கு ஆதி கைலாசநாதர் கோயில்னு. ஈர்த்தென்னை ஆட்கொண்டை வெந்தை பெருமானி பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. சாமி வரலன்னு ஒரு கோயிலாண்டு போயிருப்பார். குதிரை வாங்க பண்ணு சாமியோட வேலை. சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டல் கேட்டார் புரிதல் வேண்டும். ஆர்வியருக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். இன்னொரு ஆள் ஒருமையுடன் நினது திரும்ப எல்லாரும் வேண்டாள். மாணிக்கவாசர் வேண்டாத ஆள். சாமி என்ன வேணும்னு கேட்குறார். வேண்டத்தக்கதை அறிவை நீ, வேண்ட முழுதும் தருவை நீ, எனக்கு என்ன வேணும் உனக்கு கேட்காதது வரும். அடியாரே வரும். இன்னும் 2 காமிச்சு இப்படி வாங்க, இதை பார்த்து போயிடலாம். ஒரு கம்பு தரையில் இருக்கா, பள்ளம் முடிச்சா கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சு கட்டியிருக்கான். ஃபவுண்டேஷன் கிடையாது. கட்ட சொல்லி பார்க்கலாம். தந்தரையில் நிற்குது கல். கல் போட்டு தந்தரையில் நிற்குது. இந்த காலேஜில் படித்தா பிஇ படிக்கிறாள். பிஇ இப்படி வா. இங்கே இருந்தவர்களுக்கு பீம் இருக்கு. அம்மா இப்படி வாம்மா. இங்கே இருந்தவர்களுக்கு பீம் இருக்கு. இங்கே பீம் இருக்கு. அங்கே பீமே இல்லை. 4 கல் அப்படியே நிற்குது. ஃபவுண்டேஷன் இல்லை, பீம் இல்லை. இப்போ பிஇ படிக்கிறார். இந்த ரைட்டு பக்கம் நம்ம நிறைய பரியாச்சு சாமியா மனுஷனை குதிரை ஒட்டியை பார்க்கலாம். எல்லா ஊரையும் சிவலிங்கமாக இந்த குதிரை ஒட்டிய மனுஷனை பார்க்கலாம். இதே மாதிரி மண்டபம் இருக்குது. மண்டபத்தின் நிலப்படியில் நட்சத்திரத்தை வடிவம் காமிச்சிருக்கான். ஆகத்தில் புதுசாக இருக்குது. எந்த நட்சத்திரம் எப்படி இருந்து காமிச்சிருக்கான் எழுதி தமிழில். உள்ளுக்குள்ளே பச்சளை ஓவியம் இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த துவாரபாலக்கிட்டேயே வடக்கு நோக்கி போட்டுக்கிட்டு அங்கே தான் விழுந்து வணங்கணும். கல்ச்சங்கள் இருக்குது, இசைச்சொல் இருக்குது. முதல்ல தீர்த்தம் பார்க்கணும். கோயிலுக்கு வந்தால் நல்லது. எடுக்கிறது அதை விட நல்லது. அதுக்கடுத்து செலவுக்கம் பார்க்கணும். பூர்வ சமுதாயில் இழந்த மரம், ஆடோவில் குடும்ப மரம், காஞ்சியில் மாமரம், திருவாணிக்காவில் நாவல் மரம், மதுரையில் கடமை மரம், ஒரு கோயிலுக்கு மரம், கீழே மரம் குடும்பம். செலவுக்கும் பார்க்க முடியாது, தீர்த்தம் பார்க்க முடியாது, வேலை பார்க்குறாங்க. நான் என்ன வழி சாமி கும்பம் அவ்வளோதான். വരി 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 കല്ല് കൊടുക്കുള്ള ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് കോൺക്രീറ്റിലോട്ടുണ്ട്. 2000 കൊല്ലങ്ങൾ മുമ്പ് കല്ലില്ല, ഒരു കല്ലിലാണ്. ഇതിന് ജോയിന്റ് ഒന്നുമില്ല. ജോയിന്റ് ഒന്നുമില്ലാതെ വലിയ പലകക്കല്ല് അത്ര മേലോട്ടേക്ക് കൊണ്ടുവന്നിട്ട് അതിന് പറ്റി எவ்ரி மண்டபம் ஒவ்வொரு மண்டபம் முடிவில் இது இருக்கும். ഇതുപോലെ ഉണ്ടാകും. എങ്ങനെയാണ് പണി കഴിക്കുന്നത്? இதில் கம்பி இப்போ டிஎம்டி கம்பிஸ், டிஎம்டி ராட்ஸ் ஃபேமஸ். அது சொல்லுங்க, ആറുപട്ടை. ഇപ്പോൾ നമുക്ക് TMT കമ്പി മേടിച്ചല്ലേ നമുക്ക് ചെയ്യുന്നത്. അതുപോലെ അന്ന് നോക്കുക
അന്നെ കമ്പി കണ്ടുപിടിച്ചിട്ടുണ്ട് കമ്പി എങ്ങനെ ഇത് കല്ല് തന്നെ ഇത് കല്ല് കല്ലുകൊണ്ടാണ് ഉരുക്കിയിരിക്കുകയാണ്. 2000 കൊല്ലങ്ങൾക്ക് മുമ്പിൽ തന്നെ ഇപ്പോഴുള്ള സ്റ്റീൽ കമ്പി ഇങ്ങനെ വരുന്നു. നമ്മൾ കോൺക്രീറ്റ് ഇടുന്ന കമ്പി ഇങ്ങനെ വളർന്നു പോകുന്നില്ല. ആ പിരിയുള്ള കണ്ടില്ല. അപ്പൊ എല്ലാവരും ഇവിടെ ഞാൻ ഈ തൂണിനെ വലം വയ്ക്കുന്നത്, ഈ തൂണിനാണ് വലം വയ്ക്കുന്നത് എല്ലാവരും ഇവിടെ. അത് കണ്ടില്ല, ഇതെല്ലാം നമുക്ക് ഒരു പുരുഷനും വയ്ക്കാം. ഈ തൂണിനെ പുരുഷം വെച്ച് വെക്കാൻ രാഹു കേവു ശനീശ്വരൻ, ശനീശ്വരൻ രാഹു കേതു. ഈ തൂണിനെ വലം വെച്ച് കഴിഞ്ഞാൽ നവഗ്രഹത്തിന് വലം വെച്ച പോലെ. നക്ഷത്രങ്ങള് 27 നക്ഷത്രം ഉണ്ടല്ലോ. അതെ, ഇതിൽ ആരെങ്കിലും ജ്യോതിഷാരെന്നുണ്ടോ? ഇത് ഓരോ നക്ഷത്രം ഇങ്ങനെ കാണും. അതാത് നക്ഷത്രം അതാത് പടയത്തിലുണ്ടാകും. 800-900 വർഷങ്ങൾക്ക് മുമ്പിൽ എഴുതിയിട്ടാണ്. അതൊക്കെ മാഞ്ഞു പോയി. നമുക്ക് എന്ത് ക്ലിയറാക്കോ എനിക്കിന്റെ പുതിയൊക്കെ തുടക്കൂടെ ഇസ് എ ഗാഡ് ശിവ. ഈ കുതിര എന്ന് വെച്ചാൽ ഈ ക്ഷേത്രത്തിന്റെ சிறப்பு வந்து சரித்திரம் இதுதான் ஆரம்பம். തമിഴിൽ പറയും, ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. அவ்வளோதான், ரொம்ப சுருக்கமாக, வெரி ஷார்ட்லி. மாணிக்க வாசகர் உடைய ஸ்தலம் இது. மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன் இடத்துல 6ஆம் நூற்றாண்டின் முடிவில் 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமைச்சராக இருந்து இங்கே குதிரை வாங்குறதுக்கு வரார். இந்த ஊருக்கு எதுக்கு வரார்? குதிரை வாங்குறதுக்கு வரார். நிறையா பொருள்லாம் கொண்டு வரார், தங்கம் வெள்ளி. அப்போ வந்து இப்போ நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பணம் இருக்குது. இப்போ அப்போ எல்லாமே பண்டமாற்ற முறை தானே சொல்லுங்கள். അതെ, അരിമർദ്ദന പാണ്ഡ്യൻ എന്നൊരു പാണ്ഡ്യ രാജാവുണ്ടായിരുന്നു മധുരൈ. ആ മധുരയിൽ. അപ്പോൾ മധുരയിൽ ഉള്ള സമയത്ത് ഈ മാണിക്യവാചകർ പറഞ്ഞത് തിരുവാതൂറാർ. പുള്ളിയുടെ പേര് എന്താ വെച്ചാൽ തിരുവാതൂറാർ എന്നാണ് പുള്ളിയുടെ പേര്. നല്ല വിദ്യയുള്ള ചെറുക്കൻ. ഒരു 14 വയസ്സിലായിരുന്നു ആ ചെറുക്കൻ. നല്ല വിദ്യാഭ്യാസം, നല്ല ഒരു എന്താ വെച്ചാൽ മൈൻഡ്, നല്ല എന്ത് വേണമെങ്കിലും പെട്ടെന്ന് അതിനോട് ഉത്തരം പറയാനുള്ള കഴിവുള്ള ആളായിരുന്നു. ഇതിനെ കണ്ടപ്പോൾ അരിമർദ്ദന പാണ്ഡ്യൻ എന്ത് ചെയ്തു? എൻ്റെ മന്ത്രിസഭയിൽ ഇയാളെ ഒരു മന്ത്രിയാക്കാം, നല്ല ആലോചനകൾ കൊടുക്കുന്നുണ്ട് എന്ന് പറഞ്ഞങ്ങനെ കയറ്റി. നല്ല ഭക്തിമാൻ, തിരുവാതൂരാർ പറഞ്ഞ ആള്. പിന്നെ മന്ത്രിയായി. അങ്ങനെ വരുമ്പോൾ കുറേ ദിവസം അവരുടെ ഈ പാണ്ഡ്യരാജ്യത്തുള്ള കുതിരകളൊക്കെ വയസ്സായി പോയി. അപ്പോൾ പുതിയ കുതിര മേടിക്കാം എന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ കൊല്ലം വിദേശത്ത് നിന്ന് കുതിരകളൊക്കെ ഇവിടെ ഒരു ചന്തയ്ക്ക് വരും. അവിടെ നമ്മൾ അറേബ്യ കുതിര എന്നൊക്കെ പറഞ്ഞില്ലേ, അതുപോലെ ഇവിടെ തിരുപ്പരന്തുറൈ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലം. ഈ സ്ഥലത്തിൻ്റെ പേര് തിരുപ്പരന്തുറൈ. ഇവിടുന്ന് കുറച്ച് ദൂരം കടൽ. ആ ഭാഗത്തുനിന്ന് വിദേശ കുതിരകളെല്ലാം കൊണ്ടുവന്ന് ചന്തയ്ക്ക് വരും. അപ്പോൾ ചന്തയിൽ വെച്ച് ചെന്നിട്ട് മാനയോ തിരുവാതൂരാരോട് പറഞ്ഞു, നീ പോയിട്ട് മന്ത്രിയെ, നല്ല വിശ്വാസമുള്ള മന്ത്രി, അപ്പോൾ നീ പോയി ആവശ്യമുള്ള കുതിര, നമുക്ക് എന്തെല്ലാം നല്ല കുതിരയുണ്ടോ ആ കുതിരയൊക്കെ മേടിക്കാൻ പറഞ്ഞ് പൈസയൊക്കെ കൊടുത്ത് പറഞ്ഞയച്ചു. അപ്പോൾ പുള്ളി ഇങ്ങോട്ട് വന്നപ്പോൾ ഒരു കുരുന്നാൻ എഴുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് അവിടെ. അപ്പോൾ പെട്ടെന്ന് പുള്ളിക്ക് ഭഗവാനെ തൊഴുതു. ഒരു ഗുരുവിനെ കണ്ടപ്പോൾ പെട്ടെന്ന് ഒരു എൻ്റെ അപ്രസരമായി ബാക്കിയുള്ള ചിന്തയെല്ലാം മറന്ന് ആ ഗുരുവിനോട് ഒരു അടുപ്പം തോന്നി. അപ്പോൾ അവിടെ ഇരുന്നുകൊണ്ടിരുന്നു. അപ്പോൾ കൂടെ വന്നവരൊക്കെ മന്ത്രിയല്ല, ഒരുപാട് ഒന്നും ഇത് പറയാൻ പറ്റില്ല. രാജാവ് ചോദിക്കും, നമുക്ക് കുതിര മേടിക്കാൻ പോകണം എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അത് പോകാം എന്ന് പറഞ്ഞു. കൊണ്ടുവന്ന കാശ് മുഴുവനും പുള്ളി അമ്പലം കെട്ടാൻ ഐഡിയ കിട്ടും. അപ്പോൾ അമ്പലം കെട്ടാൻ ഐഡിയ കിട്ടും.
അപ്പോൾ അമ്പലം കെട്ടാനായിട്ട് ഇത് അങ്ങനെ ഒരു ന്യൂസ് വിളിക്ക് കുതിര സമയം കഴിഞ്ഞു, ചന്തകൾ കൊല്ലം മാസമൊക്കെ കഴിഞ്ഞു, ഇവിടെ നിന്ന് കുതിര അങ്ങോട്ട് വന്നിട്ടില്ല. അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഭടന്മാരോട് പോയി അവിടെ പറഞ്ഞു മൂപ്പര് കുതിര മേടിച്ചിട്ടില്ല, അവിടെ ആത്മീയമായിട്ട് അവിടെ ശിവൻ്റെ വിചാരത്തിൽ കിടക്കുകയാണെന്ന് புரிஞ்சிருச்சுங்களா? அப்புறம் சிவனை பற்றியே தவம் உட்காந்துருக்கார், அந்த குருவை பார்த்தே உட்காந்துருக்கார். இவர் குதிரை வாங்க வந்தவர் குதிரையை வாங்கலை. அப்போ இந்த பணத்தெல்லாம் வச்சு கோயில் கட்ட ஆரம்பிச்சார். അപ്പോൾ പിടിച്ചോണ്ട് വരാൻ പറഞ്ഞാൽ പിടിച്ചോണ്ട് വന്ന് ചുടും മണലിലൊക്കെ നിൽക്കാൻ പറഞ്ഞു. നല്ല ചുട വെയിലത്തോളം മണലിൽ നമ്മൾ കുട്ടികളെ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ ആദ്യം നിർത്തില്ലേ, അതുപോലെ മുട്ടുകാലിട്ട് നിൽക്കാൻ പറഞ്ഞു. തലയിൽ വലിയൊരു കല്ലെടുത്ത് ചുമക്കാൻ പറഞ്ഞു. അപ്പോൾ അതിൻ്റെ വിളിക്കും പറഞ്ഞു ആണി മൂലം, മറ്റേ ആവണി മാസം ചിങ്ങം മാസം മൂല നക്ഷത്രത്തന്ന് കുതിരകൾ വരും എന്ന് ഇയാളൊരു ഇത് പറഞ്ഞു. അതിൻ്റെ വിളിക്കും വേറെ ആൾ വന്നു പറഞ്ഞു ചിങ്ങമാസം മൂല നക്ഷത്രത്തന്ന് കുതിര വരും, അത് എത്തിക്കും ഞാൻ എന്ന് പറഞ്ഞു. പിന്നെ ആളെ വിട്ടു. പിന്നെ നോക്കുമ്പോൾ ഭഗവാൻ തന്നെ എന്ത് ചെയ്തു, ഒരു ഈ വേഷം കെട്ടി ഭഗവാൻ ഈ വേഷം കെട്ടി കുതിര ഇവിടെ മറ്റേ മറ്റേ ചെന്നായി ഉണ്ടാകുമല്ലോ, ഈ ഭാഗത്ത് ഒരുപാട് ചെന്നായി ഉണ്ടായിരുന്നു. ചെന്നായി മുഴുവനും കുതിരയാക്കി, നോക്കിക്കോളൂ. ആ ചെന്നായി നരിയെല്ലാം കുതിരയാക്കിட்டார். மேலே சிவபெருமானே போறார். മധുരയ്ക്ക് കൊണ്ടുപോയി, കുതിരയെ കൊണ്ടുപോയി. அது அதோட இருக்கட்டும், அப்புறம் தான் அடுத்து சொல்ல போகிறோம். இது இதோட கரெக்டு, அடுத்து சொல்லுவோம். அடுத்த இடத்துல போகும்போது அது கண்டினியூ பண்ணுறீங்க. சரி. അപ്പൊ പിന്നെ കുതിര കൊണ്ടുവന്ന് ചെന്നായി മാറി. ചെന്നായി മാറിയത് മാത്രമല്ല, അവിടെയുള്ള ആ കുതിരയിലായിട്ടുള്ള ബാക്കിയുള്ള കുതിരകൾക്കൊക്കെ അങ്ങനെ കടിച്ച് ഇതാക്കിയവരെല്ലാം മാഞ്ഞുപോയി. പിന്നെയാണ് മനസ്സിലായത് ആരാ വന്നിരിക്കുന്നത്. അപ്പൊ പിന്നെ പറഞ്ഞു, രാജാവ് പറഞ്ഞു അരുവൻ വേണ്ട, എൻ്റെ പൈസ കേസോ ഒന്നും വേണ്ട, നീ എന്ത് വേണമെങ്കിൽ ചെയ്തോ, നിന്നെ ഞാൻ നമസ്കരിക്കാം. അങ്ങനെ ഭഗവാന്റെ കൂടെ ഭഗവാൻ വന്നിങ്ങനെ പറഞ്ഞു. പിന്നെ തിരുവാചകം, നമുക്കിപ്പോൾ ജ്ഞാനപ്പാണി ഉണ്ടല്ലോ, ജ്ഞാനപ്പാണിയിൽ പറയും നമ്മൾ ഏത് നമ്മുടെ ജന്മത്തിൽ ജനിച്ചു എന്ന് പറയില്ലേ, അതേപോലെ തിരുവാചകത്തിലും പുഴുവായി പൂണ്ടായി എന്ന് പറഞ്ഞൊരു നമ്മൾ പുഴുക്കളായി ജനിച്ചിട്ടുണ്ടാകുന്നൊക്കെ പറയും. അതേ ജ്ഞാനപ്പാന അങ്ങനെ തമിഴിലാക്കി തിരുവാചകം, ആ തിരുവാചകം എഴുതി. അപ്പൊ ശിവൻ എന്ത് ചെയ്തു, അപ്പൊ ഇത് എഴുതണം പുള്ളിക്ക്. അപ്പൊ ശിവൻ പറഞ്ഞു നീ പാടിക്കാൻ ഞാൻ എഴുതാന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ നീ പാടിക്കുമെന്ന് പറഞ്ഞു. നമ്മുടെ ഗണപതി എഴുതി, മഹാഭാരതം വ്യാസം, അതുപോലെ நம்ம மட்டும் தான் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கும், மனிதன் தான் இறைவனை கும்பிட்றோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அனைத்து ஜீவராசிகளும் சுவாமிக்கு பூஜா பண்ணுறோம். പശുമാട് കരൂർ പശുപതീശ്വരൻ. മനുഷ്യൻ മാത്രമല്ല മൃഗാദികളടക്കം ഒരു ഗോമാത പൂജിക്കുന്നതാണ്, ഒരു ചെന്നായ പൂജിക്കുന്നതാണത് ഭഗവാനെ. ആന പൂജിക്കുന്നത് തിരുവാണിക്കാവൽ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ, അത് ആന പൂജിക്കുന്ന സ്ഥലമാണ് തിരുവാണിക്കാവൽ. മയില് പൂജിക്കുന്നത് മയിലാടുതുറ. யாகத்துக்கு போகும்பொழுது சிவபெருமானும் பார்வதி இந்த மாதிரி வேஷம் போட்டு போயிருக்காங்க. அது போருக்கு போகும்பொழுது. இது யாகத்துக்கு போகும்பொழுது மறைவா போயிருக்காங்க. ஏன்னா ஒரு பொதுவான ஆளு போனா நீ மட்டும் அவருக்கு போறியே, எனக்கு ஏன் வர மாட்டேங்கிற வரும் இல்லையா? അണ്ണന്റെ അളക്കില്ലേ യാഗത്തിൽ ഇവിടെ വ്യത്യസ്തമായ രണ്ട് പൂജകളുണ്ട്. ഇവിടെ ആഗമ വിധി എന്നാണ്.
നമ്മൾക്ക് നമ്മുടെ കേരളത്തിൽ താന്ത്രിക വിധി അങ്ങനെയുണ്ടല്ലോ. ഇവിടെ എന്താ വെച്ചാൽ ആഗമ വിധിയിലാണ് ഇവിടെ പൂജ. ഇവിടെ മാണിക്യവാചകൻ. ഭഗവാന് പൂജ എന്താ വെച്ചാൽ നമ്മുടെ കേരള വിധിയിലാണ്. ഇവിടെ താന്ത്രിക വിധി ഇവിടെ നമ്പ്യാർ ഇവിടെ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. നമ്പ്യാർ അവരാണ് ഇവിടെ പൂജിക്കുന്നത്. ഭഗവാൻ ശിവനെ പൂജിക്കുന്നത് നമ്പ്യാരാണ്. മലയാള രീതിയിലാണ് ഇവിടെ ആഗമ. ഇവിടെ തമിഴ് ചെയ്യുന്നത്. അവിടെ മലയാള രീതിയിൽ താന്ത്രിക വിധിയിലാണ് അവിടെ പൂജിക്കുന്നത്. അതാണ് ഇവിടെ 2 പൂജകളുണ്ട്.